ஒன்று ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிடுறேன். நான் அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. அங்கே வகுப்பை கட்டடிச்சிட்டு இங்கே வந்தோம். இங்கேயும் இந்த அம்மா வேற பேராசிரியர், ஏதாச்சும் அறிவுரை சொல்லுமோ அப்படின்னு பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம், நிமிர்ந்து உட்காருங்க. நான் அறிவுரை சொல்ல மாட்டேன். ஏன்னா அறிவுரை சொல்லுவதில்லைன்னு சத்திய பிரகடனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அறிவுரை சொல்லி அங்கங்க வாங்கின அடி எப்படி. எதிர்த்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுனான். அப்பா, அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்கறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதிட்டான். எதிரோடு ஏன் வீடு, நான் அவசர அவசரமா பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது வேற கதை. அவர் அந்த லெட்டரை தூக்கிட்டு எங்கிட்ட ஓடி வந்தார். மேடம், என்ன மேடம், 18 வயசு ஆகல மேடம், அவனுக்கு காதல் கேட்குது, காதல். நீங்க மேடையா பேச போறீங்க, புத்தக திருவிழாவுக்கெல்லாம் பேச போறீங்க, டிவியிலெல்லாம் பேசுறீங்க, வெளிநாடெல்லாம் போறீங்க, கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க மேடம். நானும் சொன்னதி கொஞ்சம் உசுப்பேத்திட்டாரா, நானும் கொஞ்சம் கர்வமா அந்த லெட்டரை கையில் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். அப்படியே சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. நான் போய் எதுவுமே கேட்கல. ஏண்டா 18 வயசு ஆகல, காதல் கேட்குதாடா காதல் அப்படின்னு கன்னத்தில் பலார் 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 4 அறை விட்டேன். திரும்பி ஓடி வந்துட்டேன். ஏன்னா பின் விளைவு வேற மாதிரி இருக்கப்படாதுல்ல. ஓடி வந்துட்டேன். அவனுக்கு 7வது படிக்கிற தம்பி இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எங்கிட்ட அனுப்புனான். அந்த லெட்டரை வாங்கி பார்க்குற, அதில் எனக்கு எழுதியிருக்கிறா, கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல்னு.